அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பள்ளி முதல் கல்லூரி வரை யூடியூப் சேனல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம தெர்மோடைனமிக்ஸ் பேசிக் கான்செப்ட்ஸ் பார்க்க போகிறோம். தெர்மோடைனமிக்ஸ்னால் என்ன? இது ஒரு வகையான சயின்ஸ். இந்த தெர்மோடைனமிக் அப்படிங்கிற வேர்டு டூ கிரீக் வேர்டை கம்பைன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு இந்த தெர்மோடைனமிக்ஸை தெர்ம் அதுக்கப்புறம் டைனமிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிச்சிருக்கிறாங்க. தெர்ம் அப்படின்னா ஹீட் எனர்ஜி அப்படின்னும், டைனமிக்ஸ் அப்படின்னா மோஷன் இல்லைனா பவர் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். இந்த தெர்மோடைனமிக்ஸ் டீல்ஸ் வித் எனர்ஜி அண்ட் டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ். இந்த தெர்மோடைனமிக்ஸில் நம்ம எனர்ஜி பற்றியும் படிக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு வகை எனர்ஜியா இன்னொரு வகையாக எனர்ஜியை எப்படி மாற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு படிக்க போகிறோம். அது மட்டும் கிடையாது, ஹீட்டு, ஒர்க்கு, ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ், இது எல்லாமே நம்ம இந்த சப்ஜெக்டில் படிக்க போகிறோம். இந்த தெர்மோடைனமிக்ஸ் கான்செப்டை எங்கெல்லாம் ஜென்ரலாக யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா கேஸ் ஸ்டவ்ஸில், ஃபேன்ஸில், கூலர்ஸில், ரெஃப்ரிஜிரேட்டரில், ப்ரெஷர் குக்கரில் யூஸ் பண்ணிட்டு வராங்க. இன்ஜினியரிங் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் என்ஜின்ஸில், கம்ப்ரஷர்ஸில், டர்பைன்ஸ், ஜென்ரேட்டர்ஸ், ராக்கெட்ஸ், சோலார் கலெக்டர்ஸ், நியூக்ளியர் பவர் பிளான்ட் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிட்டு வராங்க. தெர்மோடைனமிக் சிஸ்டம். தெர்மோடைனமிக் சிஸ்டத்தை சிம்பிளாக சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, இது ஒரு சர்டன் குவான்டிட்டி ஆஃப் மேட்டர் இல்லைனா பிரிஸ்கிரைப்டு ரீஜன் இன் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணுறாங்க. இந்த படத்தை பாருங்க. இந்த படத்தில் இந்த ரீஜனை நம்ம என்ன சொல்லுவோம்னா சிஸ்டம். அதை சுற்றியும் இருக்கிற டாட்டர் லைன்ஸை பவுண்டரினும், அந்த பவுண்டரிக்கு வெளியே இருக்கிற ரீஜனை நம்ம சரௌண்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ சரௌண்டிங் இல்லைனா என்வரான்மெண்ட் அப்படின்னா என்னன்னா தி ரீஜன் அவுட் சைட் தி சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். பவுண்டரினா என்ன? பவுண்டரிங்கிறது ஒரு ரியல் இல்லைனா இமேஜினரி சர்ஃபேஸ் தட் இஸ் யூஸ்ட் டு செப்பரேட் தி சிஸ்டம் ஃப்ரம் தி சரௌண்டிங். இதை நம்ம பவுண்டரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். பவுண்டரி ஃபிக்ஸ்டாகவும் இருக்கலாம், இல்லை மூவபிளாகவும் இருக்கலாம். ஃபிக்ஸ்டுனா அந்த சிஸ்டத்தோட வால்யூம் கான்ஸ்டன்டாக இருக்கும். ஸோ அதை நம்ம அந்த பவுண்டரி என்ன சொல்லுவோம்னா ஃபிக்ஸ்டு பவுண்டரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஒருவேளை சிஸ்டத்தோட வால்யூம் சேஞ்ச் ஆச்சுன்னா, மாறுச்சுன்னா, ஸோ அந்த பவுண்டரி மாறும். ஸோ அந்த பவுண்டரி நம்ம மூவபிள் பவுண்டரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். தி சிஸ்டம் அண்ட் இட்ஸ் சரௌண்டிங் கான்ஸ்டிட்யூட் தி யூனிவர்ஸ். இந்த சிஸ்டம், பவுண்டரி, சரௌண்டிங் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஒரு யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், வாட்டர் பாட்டிலில் தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியை நம்ம என்ன சொல்லுவோம்னா சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அந்த வாட்டர் பாட்டில், அந்த தண்ணியை சுற்றி இருக்கிற அந்த வாட்டர் பாட்டிலை பவுண்டரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அந்த வாட்டர் பாட்டில் எங்கே இருக்குது? இந்த பூமியில் இருக்குது. அந்த பூமியை நம்ம என்ன சொல்லுவோம்னா சரௌண்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அந்த பூமி எங்கே இருக்குது? இந்த யூனிவர்ஸ்குள்ளே இருக்குது. இதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் தி தெர்மோடைனமிக் சிஸ்டம். டைப்ஸ் ஆஃப் தெர்மோடைனமிக் சிஸ்டம். இந்த தெர்மோடைனமிக் சிஸ்டத்தை பேசிக்காக 4 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஓப்பன் சிஸ்டம், செகண்ட் ஒன் க்ளோஸ்டு சிஸ்டம், தேர்ட் ஒன் ஹோமோஜெனியஸ் சிஸ்டம், ஃபோர்த் ஒன் ஹெட்ரோஜினியஸ் சிஸ்டம். இந்த க்ளோஸ்டு சிஸ்டத்தை கண்ட்ரோல் மாஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எதனால் அப்படின்னா இந்த சிஸ்டத்தில் மாஸ் ஃபிக்ஸ்டாக இருக்கும். மாஸில் குறைவோ இல்லை அதிகமாக இருக்காது. ஸோ இந்த சிஸ்டத்தை நம்ம கண்ட்ரோல் மாஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த டயக்ராம் பாருங்க. இந்த டயக்ராமில் இது மாஸ், அதை சுற்றியும் இருக்கிறது பவுண்டரி. இந்த டாட்டர் லைன் பவுண்டரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அந்த பவுண்டரி லைனுக்கு வெளியே இருக்கிறது நம்ம சரௌண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதில் எந்த ஒரு ஓப்பனிங் கிடையாது. ஸோ இதுக்குள்ள இருக்கிற மாஸ் வெளியே போக முடியாது. நம்மளும் எந்த விதமான ஒரு மாசையும் உள்ளேயும் கொண்டு வர முடியாது. ஸோ இதில் இருக்கிற மாஸ் கான்ஸ்டன்டா தான் இருக்கும். பட் ஆனால் எனர்ஜி ஹீட்டாவோ இல்லை ஒர்க்காவோ டிரான்ஸ்ஃபர் ஆகலாம். சரிங்களா? ஸோ நோ மாஸ் கேன் கிராஸ் தி பவுண்டரி and no mass can enter or leave the closed system. இந்த closed சிஸ்டத்தோட வால்யூம் சேஞ்ச் ஆகலாம். ஸோ அப்படி சேஞ்ச் ஆச்சுன்னா இந்த பவுண்டரி என்ன சொல்லுவோம்னா மூவபிள் பவுண்டரி. இல்லை சேஞ்ச் ஆகலைன்னா இதை நம்ம என்ன சொல்லுவோம் ஃபிக்ஸ்டு பவுண்டரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சில்வர் வாட்டர் பாட்டிலையோ இல்லை காப்பர் வாட்டர் பாட்டிலையோ ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. அதனோட கேப்பை யூஸ் பண்ணி நம்ம அந்த வாட்டர் பாட்டிலை க்ளோஸ் பண்ணிடுங்க. அதை கொண்டு போய் நார்மலான டெம்பரேச்சர் இருக்கிற ஒரு என்வரான்மெண்டரில் வச்சிருங்க. மார்னிங் வச்சுட்டு ஈவினிங் பார்க்கும்போது அதனோட டெம்பரேச்சர் அந்த வாட்டரோட டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும். சரிங்களா? நார்மலான ரூம் டெம்பரேச்சருக்கு வந்திருக்கும். பட் ஆனால் நம்ம அந்த வாட்டர் பாட்டிலில் க்ளோஸ் பண்ணியே வச்சிருக்கிறோம். அதுக்குள்ளே இருக்கிற தண்ணியின் அளவு மாறாது. நீங்கள் எவ்வளோ வாட்டர் ஊற்றி வச்சிருக்கிறீங்களோ அதே அளவு வாட்டர் தான் இருக்கும். பட் ஆனால் அதில் இருக்கிற ஹீட் வெளியே போயிருக்கும். சரிங்களா? இதே தான் க்ளோஸ்டு சிஸ்டத்துலையும் சொல்கிறாங்க. Examples of closed system. First example பார்த்தீங்கன்னா
gas trapped within a piston cylinder device. இந்த சிலிண்டரும் இந்த பிஸ்டனும் ஃபார்ம்ஸ் தி பவுண்டரி. இது ஒரு பவுண்டரியை வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. இந்த டிவைஸில் பிஸ்டன் வந்துட்டு மேலையும் கீழையும் வந்துட்டு மூவ் ஆகும். ஸோ இதனோட வால்யூம் வந்துட்டு சேஞ்ச் ஆகுதா? ஸோ இந்த பவுண்டரி நம்ம என்ன சொல்லலாம்? ஒரு மூவபிள் பவுண்டரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். தி மூவ்மெண்ட் ஆஃப் தி பிஸ்டன் இஸ் கண்ட்ரோல்டு பை தி ஸ்டாப்பர். ஓகேங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டாப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இது இருக்கும். சரிங்களா? அதை யூஸ் பண்ணி அந்த பிஸ்டன் வந்துட்டு இதை தாண்டி வெளியே வராமல் தடுக்கிறதுக்கு தான் அந்த ஸ்டாப்பர்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. இதில் இருக்கிற மாஸ் வந்துட்டு மாறாது, பட் நம்ம ஹீட் எனர்ஜி கொடுக்கலாம். சரிங்களா? ஹீட் எனர்ஜி கொடுக்கும்போது இங்கே என்ன ஆகும்? இதில் இருக்கிற இந்த மாஸ் வந்துட்டு கேஸ்ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ ஹீட் எனர்ஜி அப்ளை பண்ணும்போது கேஸ் வந்துட்டு எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ பிஸ்டன் வந்துட்டு கீழே நோக்கி மூவ் ஆகும். சரிங்களா? ஸோ நம்மளுக்கு இங்கே ஒர்க்கு கிடைக்கும், இங்கே வந்துட்டு ஹீட் வந்துட்டு நம்ம கொடுக்குறோம். ஸோ ஹீட் எனர்ஜியும் இல்லை ஒர்க் எனர்ஜியும் இதில் வந்துட்டு பவுண்டரியை கிராஸ் பண்ணி உள்ளே போகும், வெளியும் வரும். பட் ஆனால் இதில் இருக்கிற மாஸ் வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக அப்படியே தான் இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெஃப்ரிஜிரேட்டர் அண்ட் ஐஸ்கிரீம் ஃப்ரீசர். இதில் வந்துட்டு ரெஃப்ரிஜரண்ட் வந்துட்டு ஒர்க்கிங் ஃப்ளூயிடாக யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஒர்க்கிங் ஃப்ளூயிட் வந்துட்டு அதுக்குள்ளே இருக்கிற டிவைஸ்க்குள்ளே சுற்றிட்டே தான் இருக்கும், வெளியும் போகாது, உள்ளேயும் நம்ம புதுசாக ஒரு ரெஃப்ரிஜரண்ட்டை சேர்த்த போகிறதும் கிடையாது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபுட் ஐட்டம்ஸ் என்ன? ப்ரெஷர் குக்கர், ஸ்டீம் பவர் பிளான்ட், எலக்ட்ரோலிட்டிக் பேட்டரி, பல்ப்ஸ் அண்ட் லேம்ப்ஸ். இதெல்லாமே வந்துட்டு க்ளோஸ்டு சிஸ்டத்துக்கு எக்ஸாம்பிளாக நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு க்ளோஸ்டு சிஸ்டத்திலேயே ஒரு ஸ்பெஷல் கேஸ் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐசோலேட்டட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தி சிஸ்டம் இஸ் நாட் கான்டாக்ட் வித் சரௌண்டிங் இன் எனி வே. ஓகேங்களா? இந்த சிஸ்டத்தை ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணிடுவாங்கன்னா இன்சுலேட் பண்ணிடுவாங்க. இது ஒரு க்ளோஸ்டு சிஸ்டம் தான். அந்த க்ளோஸ்டு சிஸ்டத்தை சரௌண்டிங்கில் ஃபுல்லாக இன்சுலேட் பண்ணி வச்சிருவாங்க. ஸோ மாசும் வந்துட்டு வெளியும் போகாது, இந்த சிஸ்டத்தில் இருக்கிற இந்த ஹீட்டும் வந்துட்டு வெளியும் போகாது, உள்ளேயும் நம்ம சேர்த்த முடியாது. ஸோ இந்த சிஸ்டத்தை நம்ம ஐசோலேட்டட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். யூனிவர்ஸ் இஸ் தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் தி ஐசோலேட்டட் சிஸ்டம். நம்ம யூனிவர்ஸ் இருக்குல்ல, அது வந்துட்டு நம்ம இதுக்கு எக்ஸாம்பிளா சொல்லலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா தெர்மோஃபிளாஸ்க்கும் ஐஸ் பாக்ஸும் நம்ம எக்ஸாம்பிளா சொல்லலாம். ஓப்பன் சிஸ்டம். ஓப்பன் சிஸ்டத்தை சிம்பிளா கண்ட்ரோல் வால்யூம் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த டயக்ராம் பாருங்க, இதில் இருக்கிற வால்யூம் வந்துட்டு கான்ஸ்டண்டா இருக்கும். ஸோ நம்ம இதை கண்ட்ரோல் வால்யூம் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். தி சிஸ்டம் ஹேஸ் ஃபிக்ஸ்டு ரீஜன், ஸோ இட் இஸ் கால்டு கண்ட்ரோல் வால்யூம் சிஸ்டம். இந்த ரீஜன் வந்துட்டு ஃபிக்ஸ்டா இருக்கும், இது வந்துட்டு மாறாது. ஸோ இந்த ஓப்பன் சிஸ்டத்தை நம்ம சிம்பிளா கண்ட்ரோல் வால்யூம் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். தென் தி பவுண்டரி ஆஃப் தி சிஸ்டம் இஸ் ஃபிக்ஸ்டு. ஓகேங்களா? இப்போ நம்ம கண்ட்ரோல் வால்யூம் அப்படின்னாவே நம்ம என்ன சொல்லுவோம்? பவுண்டரி வந்துட்டு ஃபிக்ஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இன் தி சிஸ்டம் மாஸ் கேன் கிராஸ் தி கண்ட்ரோல் சர்ஃபேஸ், தட் மீன்ஸ் மாஸ் கேன் என்டர் அண்ட் லீவ் தி சிஸ்டம். இதில் வந்துட்டு இந்த ஓப்பன் சிஸ்டத்தில் ஓப்பனிங்ஸ் வந்துட்டு இருக்கும். சரிங்களா? ஸோ இது வழியாக மாஸ் வந்துட்டு உள்ளேயும் வரும், இது வழியாக வெளியும் போகும். அதே போல் ஹீட்டும் ஒர்க்கும் வந்துட்டு உள்ளேயும் வரும், வெளியும் போகும். சரிங்களா? இதான் வந்துட்டு நம்ம ஓப்பன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓப்பன் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃப்ளோ த்ரூ பைப்ஸ் அண்ட் நாசல்ஸ். இந்த டயக்ராமில் பாருங்க, இந்த டயக்ராமில் வந்துட்டு ஒரு பைப்புக்குள்ள fluid வந்துட்டு மேபி கேஸாக இருக்கல, வாட்டராக இருக்க, உள்ளே போகுது, வெளியும் வருது. In the pipes and nozzles, the interior surface forms the real boundary and its left and right openings forms the imaginary boundary. ஓகேங்களா? இந்த பைப்பில் இன்டீரியர் சர்ஃபேஸ் இருக்குல்ல, உள்ளுக்குள்ளே இருக்கிற சர்ஃபேஸ் வந்துட்டு அது ஒரு ரியல் பவுண்டரி தான். கரெக்டுங்களா? ஸோ அது ஒரு ரியல் பவுண்டரி. பட் வெளியே போகிறதும் உள்ளேயும் வரதும் நம்ம என்ன சொல்லுவோம்? அது ஒரு இமேஜினரியா நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு இமேஜினரி பவுண்டரியா நம்ம அசியூம் பண்ணிப்போம். ஸோ இதுக்குள்ள fluid வந்துட்டு உள்ளேயும் போகும், வெளியும் வரும். In the pipes and nozzles, mass can enter and leave the system. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுல மாஸ் வந்துட்டு உள்ளேயும் போகும், வெளியும் வரும். வாட்டர் பாய்லர்ஸ், ரெசிப்ரோகேட்டிங் ஏர் கம்ப்ரஸர்ஸ், ஐசி என்ஜின்ஸ், கேஸ் டர்பைன்ஸ், இது எல்லாமே வந்துட்டு நம்ம ஓப்பன் சிஸ்டத்துக்கு எக்ஸாம்பிளா சொல்லலாம். பார்த்தீங்கன்னா அடியபேட்டிக் சிஸ்டம். அடியபேட்டிக் சிஸ்டம்னா இது ஒரு ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் ஓப்பன் சிஸ்டம். இது ஒரு ஓப்பன் சிஸ்டம் தான். பட் ஆனால் இது என்ன பண்ணி வச்சிருப்பாங்கன்னா இன்சுலேட்டட், அதை சுற்றியும் வந்துட்டு இன்சுலேட்டட் பண்ணி வச்சிருப்பாங்க. இதில் வந்துட்டு மாஸ் வந்துட்டு உள்ளேயும் போகும், வெளியும் வரும். ஸோ மாஸ் கேன் கிராஸ் தி பவுண்டரி. பட் ஆனால் ஒர்க் டன்னும் இங்கே வந்துட்டு ஒர்க்கும் உள்ளேயும் வரும், வெளியும் வரும். பட் ஆனால் ஹீட் டிரான்ஸ்ஃபர் மட்டும் நடக்காது. ஸோ இது அடியபேட்டிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடியபேட்டிக் அப்படின்னா ஹீட் டிரான்ஸ்ஃபர் வந்துட்டு ஜீரோ. இங்கே ஹீட் டிரான்ஸ்ஃபர் மட்டும்தான் இருக்காது, மற்ற எல்லாமே வந்துட்டு அந்த பவுண்டரி வந்துட்டு கிராஸ் பண்ணாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடியபேட்டிக் சிஸ்டம் அப்படின்னா ஹீட் டிரான்ஸ்ஃபர் வந்துட்டு ஜீரோ. ஆஃப் அடியபேட்டிக் சிஸ்டம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட்டர் பம்ப்ஸ், இன்சுலேட்டட் டர்பைன்,
இன்சுலேட்டட் ஹீட் எக்ஸ்சேஞ்சர், த்ராட்டில் வால், வாட்டர் டர்பைன், இது எல்லாமே வந்துட்டு அடியபெட்டிக் சிஸ்டத்துக்கு எக்ஸாம்பிளா சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, வாட்டர் பம்ப்ஸ். இந்த வாட்டர் பம்ப்ஸோட ஃபங்க்ஷன் என்ன? சக்ஷன் பண்ணி டெலிவரி கொடுக்கும். வாட்டரை சக்ஷன் பண்ணி டெலிவரி வந்துட்டு கொடுக்கும். அப்படி கொடுக்கும்போது வெளியே இருக்கிற ஹீட்டையோ இல்லை அந்த வாட்டர்ல இருக்கிற ஹீட்டையும் வந்துட்டு நம்ம அது வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணாது. அது என்ன பண்ணும்னா ஜஸ்ட் அந்த மாஸ் ஆஃப் வாட்டரை வந்துட்டு சக்ஸ் பண்ணி டெலிவரி வந்துட்டு பண்ணும், அவ்வளவுதான் பண்ணும். இதுல வந்துட்டு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்துட்டு எதுவுமே நடக்காது. ஸோ இது நம்ம எக்ஸாம்பிள் ஆஃப் தி அடியபேட்டிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஹோமோஜெனியஸ் சிஸ்டம். ஹோமோஜெனியஸ் சிஸ்டம் அப்படின்னு ஒன்றும் கிடையாது. இந்த சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் ஒன்லி a சிங்கிள் பிசிக்கல் ஃபேஸ், ஒரே ஒரு ஃபேஸ் மட்டும்தான் இருக்கும். தட் மே பி என்னது லிக்விடா இருக்கலாம், கேஸா இருக்கலாம், இல்ல சாலிடா இருக்கலாம். பட் இதுல என்னன்னா ஒரே ஒரு ஃபேஸ் தான் இருக்கும். லிக்விட்னா லிக்விட் தான் இருக்கும், சாலிட்னா சாலிட் தான் இருக்கும், இல்ல கேஸ்னா கேஸ் மட்டும் தான் இருக்கும். எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா ஐஸ், வாட்டர், ஸ்டீம், சுகர் dissolved in the water, இது எல்லாமே வந்துட்டு நம்ம எக்ஸாம்பிள் ஆஃப் தி ஹோமோஜெனியஸ் சிஸ்டத்துக்கு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் ஹெட்ரோஜெனியஸ் சிஸ்டம்னா அந்த சிஸ்டத்துல ரெண்டு இல்லைன்னா அதற்கு அதிகமான ஃபேஸஸ் வந்துட்டு இருக்கும். எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, ஐஸ் பிளஸ் வாட்டர் ரெண்டுமே அந்த சிஸ்டத்துக்குள்ள இருக்கு அப்படின்னா நம்ம ஹெட்ரோஜெனியஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இல்ல வாட்டர் பிளஸ் ஸ்டீம் ரெண்டுமே இருக்கு, அதையும் நம்ம ஹெட்ரோஜெனியஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இல்லைன்னா வாட்டர் பிளஸ் ஆயில், இந்த மாதிரி நம்ம எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு ஹெட்ரோஜெனியஸ் சிஸ்டத்துக்கு சொல்லலாம். மேக்ரோஸ்கோபிக் அப்ரோச், எந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டாலும் அதுக்குள்ள லார்ஜ் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் வந்துட்டு இருக்கும். சரிங்களா? ஒரு சப்ஸ்டன்ஸோட ப்ராப்பர்ட்டி மெயினா எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா பிஹேவியர் ஆஃப் தட் மாலிகுல்ஸ். சரிங்களா? அந்த சப்ஸ்டன்ஸ்குள்ள மாலிகுல்ஸோட பிஹேவியரை டிபெண்ட் பண்ணி தான் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு இருக்கும். இந்த மேக்ரோஸ்கோபிக் அப்ரோச்ல வெறும் அந்த சர்டன் குவான்டிட்டி ஆஃப் மேட்டர், அந்த சப்ஸ்டன்ஸை பத்தி மட்டும்தான் நம்ம படிக்க போறோம். அந்த சப்ஸ்டன்ஸோட டெம்பரேச்சர் என்ன, டென்சிட்டி என்ன, வால்யூம் என்ன, மாஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்க போறோம். சரிங்களா? பட் ஆனா நம்ம மாலிகுலர் லெவல்ல போயிட்டு நம்ம இந்த மேக்ரோஸ்கோபிக் அப்ரோச்ல ஸ்டடி பண்றது கிடையாது. இந்த மேக்ரோஸ்கோபிக் அப்ரோச்சை கிளாசிக்கல் தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த மேக்ரோஸ்கோபிக் அப்ரோச் தான் தெர்மோடைனமிக்ஸ்ல மோஸ்ட் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு மைக்ரோஸ்கோபிக் அப்ரோச். இந்த மைக்ரோஸ்கோபிக் அப்ரோச் வந்துட்டு ரொம்ப எலாபரேட்டா இருக்கும். இந்த அப்ரோச்ல பிஹேவியர் ஆஃப் தி மாலிகூல்ஸ் வந்துட்டு இண்டிவிஜுவலா வந்துட்டு ஸ்டடி பண்ணுவாங்க. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கு, அதுக்குள்ள நிறைய மாலிகூல்ஸ் இருக்கு. சரிங்களா? அந்த ஒவ்வொரு மாலிகூல்ஸோட பிஹேவியரும், அதனோட ப்ரெஷர் என்ன, டெம்பரேச்சர் என்ன, டென்சிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாலிகூலுக்கும் இண்டிவிஜுவலா வந்துட்டு ஸ்டடி பண்றதா மைக்ரோஸ்கோபிக் அப்ரோச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த அப்ரோச்சை ஸ்டாட்டிஸ்டிக்கல் அப்ரோச் அப்படின்னு சொல்லிட்டும் இதுக்கு ஒரு இன்னொரு நேமும் இருக்கு. ஒர்க்கிங் ஃப்ளூயிட், தி குவான்டிட்டி ஆஃப் மேட்டர் கண்டென்ட் வித்தின் தி பவுண்டரி இஸ் கால்டு ஒர்க்கிங் ஃப்ளூயிட். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி அந்த பவுண்டரிக்குள்ள இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அந்த சிஸ்டத்தை தான் ஒர்க்கிங் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்றாங்க. அந்த சிஸ்டம் மேபி கேஸா இருக்கலாம், லிக்விடா இருக்கலாம், இல்ல வேப்பரா இருக்கலாம். தி ஒர்க்கிங் ஃப்ளூயிட் யூஸ்டு டு டிரான்ஸ்போர்ட் தி எனர்ஜி between the system and surrounding. The main function of the working fluid என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எனர்ஜி வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணும். சிஸ்டத்துல இருந்து சரௌண்டிங்க்கோ இல்ல சரௌண்டிங்ல இருந்து சிஸ்டத்துக்கோ வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் பண்றதா இதோட மெயின் ஃபங்க்ஷன். ஒரு ஒர்க்கிங் ஃப்ளூயிட்னா பேசிக்கா அது எனர்ஜி அப்சர்வ் பண்ணும், ஸ்டோர் பண்ணும், இல்லைன்னா அந்த எனர்ஜியை ரிலீஸ் பண்ணும். இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் தான் வந்துட்டு ஒர்க்கிங் ஃப்ளூயிடுக்கு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா வாட்டர் வேப்பர் இன் தி ஸ்டீம் பவர் பிளான்ட். இந்த ஸ்டீம் பவர் பிளான்ட்ல நம்ம ஒர்க்கிங் ஃப்ளூயிடா வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம், ஒர்க்கிங் ஃப்ளூயிடா நம்ம அந்த ஸ்டீமை வந்துட்டு யூஸ் பண்ண போறோம். பாய்லர்ல இருக்கிற வாட்டர் வந்துட்டு ஹீட் அப்சர்வ் பண்ணி ஸ்டீமா மாறும். சரிங்களா? ஸோ இங்க அந்த வாட்டர் என்ன பண்ணுது, அதுல இருக்கிற பாய்லர்ல இருக்கிற ஹீட்டை அப்சர்வ் பண்ணி ஸ்டீமா மாறுது. சரிங்களா? அந்த ஸ்டீம் எங்க போகுது, நேரா டர்பைனுக்கு போயிட்டு அங்க வந்துட்டு ஒரு ஒர்க்கை ப்ரொடியூஸ் பண்ணுது. சரிங்களா? ஒர்க்கை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு அதுல இருக்கிற ஹீட் எனர்ஜி என்ன ஆகும், லாஸ் ஆயிரும். ஸோ அது மறுபடியும் கண்டென்சர்ல யூஸ் பண்ணி வாட்டரை மாத்தி மறுபடியும் பாய்லருக்கு வருது. ஸோ இந்த இடத்துல வாட்டர் என்ன பண்ணுது, ஹீட் அப்சர்வ் பண்ணி இன்னொரு இடத்துல போய் ஒர்க்கை வந்துட்டு டெலிவர் பண்ணுது. சரிங்களா? ஸோ இந்த ஒர்க்கிங் ஃப்ளூயிடோட ஃபங்க்ஷன் வந்துட்டு இதுதான். அதே போல ரெஃப்ரிஜரண்ட் இன் அ ரெஃப்ரிஜிரேட்டர், இதுவும் வந்துட்டு எக்ஸாம்பிள் ஆஃப் தி ஒர்க்கிங் ஃப்ளூயிட். கண்டினம் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு கான்செப்ட் தான். சரிங்களா? ஒரு மேட்டர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்குள்ள நிறைய டிஸ்கிரீட் பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு இருக்கும். அந்த பார்ட்டிகல்ஸ் தான் நம்ம ஆட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த டயக்ராம் பாருங்க, இதை வந்துட்டு நம்ம ஒரு மேட்டர், இந்த மேட்டருக்குள்ள நிறைய ஆட்டம்ஸ் வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? மேட்டர் கன்சிஸ்ட் ஆஃப் n நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். இதை நம்ம கேசியஸ் ஃபேஸுக்கு கொண்டு போகும்போது இந்த ஆட்டம்ஸ்க்கு இடையில இருக்கிற ஸ்பேஸ் வந்துட்டு அதிகமாயிரும். சரிங்களா? ஸோ நம்ம அந்த மேட்டருக்குள்ள நிறைய வாய்ட்ஸ் வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லலாமா?
In macroscopic approach, small unit of the matter is considered for the study the larger the matter. இந்த macroscopic approachல என்ன பண்ணுவோம்னா ஒரு பெரிய மேட்டர் இருக்கு, அந்த மேட்டர் ஃபுல்லா நம்ம வந்து ஸ்டடி பண்ண தி மேட்டர். இந்த மேக்ரோஸ்கோபிக் அப்ரோச்ல என்ன பண்ணுவோம்னா ஒரு பெரிய மேட்டர் இருக்கு, அந்த மேட்டர் ஃபுல்லா நம்ம வந்து ஸ்டடி பண்ண மாட்டோம். அதுல இருக்கிற ஒரு சின்ன பார்ட்டை கட் பண்ணி அதனோட ப்ராப்பர்ட்டிஸை ஸ்டடி பண்ணிட்டு இதுதான் அதனோட அந்த என்டையர் மேட்டரோட ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அப்படி ஸ்டடி பண்ணும்போது ஸ்பேஸ் பிட்வீன் தி மாலிகூல்ஸ் இருக்குல்ல, அதை நம்ம வந்துட்டு கன்சிடர் பண்ண மாட்டோம். அங்க என்ன பண்ணுவோம்னா இந்த எல்லா மாலிகூல்ஸுமே இன்ஃபேக்ட் கேசியஸ் ஃபேஸ்லயே எல்லா மாலிகூல்ஸுமே வந்துட்டு கண்டினியூஸா தான் இருக்கு. அங்க வந்துட்டு எந்த ஒரு வாய்டும் வந்துட்டு கிடையாது, ஆட்டம்ஸ் எல்லாமே வந்துட்டு கண்டினியூஸா அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அசியூம் பண்ணிப்போம். அது போக இது வந்துட்டு ஒரு ஹோமோஜினியஸ் ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அசியூம் பண்ணிப்போம். சரிங்களா? இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்னா கண்டினியூயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த கான்செப்ட் தான் கண்டினியூயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம்.